இப்போ வந்து அந்த ஊர் பக்கம் வந்து சேர்ந்துடுறான். அங்கே வந்து உட்காந்துட்டு சும்மா ஏதோ மேக்ஸ் ஏதோ போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். வேடிக்கைலாம் பார்த்துக்கிட்டு. அப்போ வந்து காய் வந்து நின்னுட்டு என்னடா பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறப்ப, இவன் வந்து சும்மா சொல்கிறான், இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. அவங்கள வச்சு சும்மா நான் மேக்ஸ் போட்டுட்ருக்கேங்கிற மாதிரி இவன் சொல்லவும், நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலப்பா தம்பி. வா உனக்கு முதல்ல தங்குறதுக்கு இடம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஏன் இன்னைக்கு ஒர்க்கு கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, உனக்கு இன்னைக்கு ஒர்க்கு கிடையாது. இன்னைக்கு ரெஸ்ட் எடு. நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு வீடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. கூட்டு போகிறப்ப இவன் வந்து பேசிகிட்டே இருக்கான். எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. எனக்காக வந்து ஒரு சீப்பான ஒரு பிளேஸை பார்த்து கொடுக்கறதுக்கும், என்னை பார்த்துக்கிறதுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க அப்படின்னோன்னே, அது என் கடமை. நான் தானே உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காயும் சொல்லிட்டு இருக்கான். ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறான். அங்கே போகிறப்ப இவன் கேட்குறான், இந்த மாதிரி ஹொட்டாய், ராணா எல்லாருமே இங்கே தான் தங்கியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, இல்லை அவங்க வந்து தனியாக ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே ஒரு இடத்துல வந்து ரெண்ட்டுக்கு இருக்காங்க. இது வந்து என் வீடு. நீ என் கூட தான் தங்க போகிறேன்னொன்னே, இவனுக்கு ஒரே ஷாக்கு. என்ன உங்கள் கூட தங்க வைக்கிறீங்களா எப்படி அப்படின்னோன்னே, ஆமாம் நான் தானே உன்னை வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போ நீ என் கூட தான் தங்க போகிற. வா இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா, நீ வந்து எப்படி வேணாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கிச்சனை யூஸ் பண்ணிக்கலாம். நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப, உனக்கான ரூம் இதுதான். இந்த இடத்த வந்து யாருமே பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறப்பான். அங்கே ஒரு பொண்ணு. என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக்கில் போயிட்டு அப்படியே போய் உடஞ்சி போய் நின்றுறான் காகு ஒரு பக்கத்து. இவன் உடனே கன்ஃபியூஷனில் இருக்கான் காய். எப்புட்றா அது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துட்டு நேற்று என்ன நீ பாட்டுக்கு போயிட்டு ஆளே காணோம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கிறப்ப, இவன் உடனே ஓ நேற்று நைட்டு நான் இந்த ரூம் யூஸ் பண்ணியிருந்தேன் போல. சரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தள்ளி நின்று இந்த பையன் இனிமேல் இங்கே தங்க போகிறான். நீ இனிமேல் கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறப்ப, என்னடா வளம்புற அப்படின்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு. அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணி போடுறான், அந்த பொண்ணோட பேகு ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டு போடுறான். அந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்கு. டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிறோன்னே, இன்னொரு பக்கத்து இந்த பையனுக்காக என்ன தள்ளுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இவன் இனிமேல் இங்கே தங்க போகிறான். நீ கிளம்ப போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோட் மாதிரி எடுத்து அந்த பொண்ணு மேலே போட்டுட்டு, இந்த மாதிரி கிளம்பு நீ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி போடுறான். அந்த பொண்ணு வெறுத்து போய் அப்படியே கண்ட மணிக்கு திட்டிட்டு போயிட்டு இருக்கு அவனை காய திட்டிட்டு போயிடுது. இன்னொரு சைடு என்னன்னா, சரி வா அதெல்லாம் கண்டுக்காத நீ வா அப்படின்னு சொல்லிட்டு காகுவை உள்ளே கூப்பிட்டு, இங்கே தான் தங்க போகிற நீ யூஸ் பண்ணிக்க உனக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சமைக்க போயிடறான். காய் வந்து என்ன பண்ணுறான்னா, அதே நெப்பாளிட்டான் தான் சமைக்கிறான். இந்த வாட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம இவன் பண்ணான்ல காகு. ஸோ அவன் பண்ண மெத்தடை யூஸ் பண்ணுறான் போல். ஸோ பண்ணிவிட்டு சாப்பிட்ற இடத்துல வந்து இந்த மாதிரி சாப்பிட்றப்ப சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து எங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். நீ வந்து எனக்கு யூஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் உனக்கு ஊர் பக்கம் துரத்தி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் அது காதுலேயே வாங்குறது கிடையாது. சாப்பாடு முன்னாடி இருந்தால் போதும். ஏற்கனவே நம்ம 2 சீன் பார்த்துருப்போம். சாப்பாடு முன்னாடி இருந்தால் போதும். அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்களோ ஆக்க மாட்டான். சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடான். சரி நீ பண்ண நெப்பாளிட்டான் தான்ப்பா, நீ சாப்பிடுவா அப்படின்னு. நீ பண்ண அதே மெத்தடில் உள்ள நெப்பாளிட்டான் தான் சாப்பிடணுன்னே, சாப்பிட இவனுக்கு வந்து புதுசாக ஒன்று தோணுது. இது வந்து சூப்பராக இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவர் பண்ணதை விட போன தடவை பண்ணதை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும், நான் பண்ண டேஸ்ட்லேயே நான் வந்து இப்போ பெர்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது இவங்கிட்ட வந்து மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட் இருக்கும் காகு கிட்ட. காய் கிட்ட அது இருக்காது முன்னாடி. டேஸ்ட் மட்டும் இருக்கும். இப்போ டேஸ்ட்டோட சேர்த்து காகோட மெத்தடை யூஸ் பண்ணுறப்ப பெர்ஃபெக்ஷனும் சேர்ந்து வந்துடுதா. ஸோ அதனால் அது இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டாக தெரிஞ்சிருக்கு இவனுக்கு, காகுக்கு. இந்த டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவன் சாப்பிட்டு முடித்த உடனே காய் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறான். தம்பி நீ இந்த இடத்துல மேத்தமெட்டிக்ஸை நீ யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நீ ஒரு விஷயத்த குக்கிங்லேயும் சாப்பிடும் போதும் நீ அதை யூஸ் பண்ணல அப்படின்னா, உன்னோட அந்த மேத்தமெட்டிக்ஸன் பிரெயினை வச்சு ஒரு சல்லி பிரயோஜனம் கிடையாது. அதனால் நீ அப்படியே வீட்டு பக்கம் கிளம்பிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு அப்படியே ஷாக்கு. ஆமாம் நான் வந்து முதல்ல ரூல்ஸை சொல்லிடுறேன். என் ஹோட்டலில் நீ குக் ஆகணும், செஃப் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 1 வீக் டைம் இருக்குது. அந்த 1 வீக்கில் என் ஹோட்டலில் வேலை பார்க்குற எல்லா செஃப் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி ஸ்டாஃப் மீல் பண்ணணும். ஸ்டாஃப் மீல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட வேலை பார்ப்பாங்க. 15 பேருமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருப்பாங்க. பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அதாவது 15 பேருமே செஃப்பான்னு கேட்டால் கிடையாது. அதில் ஒரு பாதி பேர் செஃப்பு, பாதி பேர் அந்த சர்வ் பண்ணுவாங்கள்ல. ஸோ எல்லாருமே வந்து அங்கே வந்து ஒரு டேலண்டடான தான் ஆள் எடுத்திருப்பாங்களே தவிர, சும்மா கடமைக்கு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் எடுக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறப்ப 15 பேரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்ப்பா தம்பிங்கிற மாதிரி சொல்லி போடுறான். இவன் உடனே ஷாக்கு. ஐயோ என்ன இப்படி சொல்லிவிட்டாங்க, அது ஒரு வாரம் டைமு எப்படி அப்படிங்கிறப்ப, அதான்ப்பா திறமை. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஓடி போயிட்டாங்கப்பா பண்ண முடியாமல் அப்படின்னோன்னா, சரி நான் சொதப்பிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க, கையோட அப்படியே அவனை ஊரா பக்கம் அனுப்பிடுவேங்கிற மாதிரி காய் சொல்ல, இவனுக்கு பயம் வந்துடுது. டக்குனே சரி ஓகே நம்ம பண்ணி தான் ஆகணுங்கிறப்ப, ஓகே நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் வந்து எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடை பண்ணிடுவேங்கிற மாதிரி தான். ஸோ மறுநாள் வந்து அங்கே போகிறப்ப நெனி வந்து ஒரு மாதிரி ட்ரைனிங் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறா. அதாவது செஃப் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாம் பிளாக் கலர் போட்டிருப்பாங்க. ஸோ இவனுக்கு வந்து ஒயிட் கலர், ஏன்னா வந்து ட்ரைனிங்க்கு வந்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராணா வந்து உள்ளே வர, அவன் உடனே பார்த்துட்டு ஐயோன்னு வாயை பொழந்துட்டு நிற்கிறான். அந்த பொண்ணு உடனே இந்த மாதிரி ஆள்லாம் வந்தால் கெஸ்ட்லாம் வந்தால் நோட் பண்ணுறது கிடையாதா நெனி அப்படின்னு சொல்லிட்டு நெனியை பிடிச்சி திட்டுறா. ஓ அப்படியா மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அலட்சியமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து சரி என்னதான் இருந்தாலும் இந்த டிஷ் வாஷ் பண்ணுறது எல்லாருமே காமனாக எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ராணா சொல்கிறான். ஓ நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி இவன் திரும்ப திரும்பி திட்டுவா, டேய் திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே எல்லாரும் குக் பண்ணுற பிளேஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே போய்ட்டு
எல்லாரும் குக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவன் பார்த்துட்டு, "ஓ! இவ்வளோ பேரா? எல்லாருமே ஃபாரினர்ஸா இருப்பாங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றான். நான் தான் காய் அப்படின்னு காய்ங்கிறேன். நான் வந்து காகோ கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். பட் யாருமே காதுல வாங்கிக்கல. அவன் வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற டயத்துல இந்த மாதிரி அங்கேருந்து ஒரு பையன் வந்து நின்னுட்டு என்ன குடுக்குறான் அப்படின்னா, இந்த மாதிரி உருளைக்கிழங்க குடுத்து, "இத வந்து உரிச்சுட்டு எனக்கு 3 மில்லிமீட்டர்ல வந்து எனக்கு இது வேணும்ப்பா தம்பி" அப்படிங்கிறான். என்னது அப்படின்னா, "அது நறுக்கி வேணும்" அப்படின்னு கேட்குறான். ஸோ இவனும் அத அப்படியே பொறுமையா நறுக்கி குடுத்துடுறான். "சூப்பரா இருக்கே! நல்லா பண்ற" அப்படின்னா, திரும்பி இன்னொருத்தர் ஒரு நல்லா பெருசா ஒரு ஆள் வந்துட்டு, அவர் வந்து நின்னுட்டு இந்த மாரி கேரட்ட தூக்கிட்டு வந்து குடுக்குறாரு. இவன் பார்த்துட்டு, இவரு ஒரு ஃபாரினரு. அப்புறம் எல்லாரையும் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மொழி ஒரு சில இடத்துல வந்து மொழிய மாத்தி பேசுறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு, எல்லாருமே ஃபாரினர்ஸ் போல அப்படிங்கிற மாரி இவன் யோசிக்கிறான். வெவ்வேறு இடத்துல இருந்தெல்லாம் வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவரு கேட்ட கேரக்டரையும் அவன் வந்து கரெக்ட்டா நறுக்கி குடுத்துறான் கேரட்ட. ஸோ அவரும் வந்து சூப்பர் இந்த பையன் நல்லா ஒர்க் பண்றான் அப்படின்னு சொன்னோனே, அந்த இன்னொரு பையன் வந்து சொல்றான். ஓகே. நானும் என்னமோ புதுசா வரப்போறேன்னோன அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆள கூட்டு வந்துருவாய்ங்க போல அப்படின்னு நெனச்சேன். ஆனா இந்த பையன் மேக்ஸ யூஸ் பண்ணி பயங்கரமா வேல பார்க்குறான். நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன சியர் அப் பண்ணிட்டு போயிடுறாய்ங்க. இவன் உடனே அவங்க பேர் என்னன்னு கேட்கிறப்ப, திரும்பி ஒரே வார்த்தையா, "உனக்கு அது தேவை கிடையாது" அப்படின்ட்டு போயிடுறாய்ங்க ரூடா. அவன் உடனே என்னடா நடக்குது இங்க? இல்ல என்னடா வித்தியாசமா இருக்கீங்கங்கிற மாரி காக் யோசிச்சுட்டு இருக்கான். சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப, காய் உள்ள என்ட்ரி குடுத்து, "தம்பி இன்னைக்கு ஃபுல்லா லஞ்ச், டின்னர்லாம் ஃபுல்லா புக் ஆயிட்டு, எல்லாம் பரபரப்பா வேல பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். எல்லாரும் பயங்கரமா அதுக்கப்புறம் வேல பார்க்க ஆரம்பிச்சுடுறாய்ங்க. காகுக்கு மண்ட குழம்பு வந்துருது. ஏன்னா எல்லாரும் ஃபோர்ஸ்டா வேல பார்த்தாலே, இவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னே தெரியல. எக்ஸாம்லயும் அப்படிதான் எல்லாம் ஃபோக்கஸ்டா ரொம்ப ஃபோர்ஸ்டா அங்க எழுதிக்கிட்டு இருக்கிற டயத்துல ஆர்வமா, இவனுக்கு அத பார்த்து பயம் வந்துருது. இங்க எல்லாரும் ஆர்வமா, வேகமா வேல பார்க்கறத பார்த்து இவனுக்கு பயம் வந்துருது. எதனால அடுத்தவங்க பார்த்து இவன் பயப்படுறான் அப்படிங்கிறதே தெரியல. அவன் ஒரு மாரி சின்ன வயசுல என்ன பண்ணானோ. ஸோ அந்த மாரி அவன் வந்து பயந்துட்டு இருக்கிற டைம்ல எல்லாரும் ஒவ்வொரு ஒர்க் குடுத்துட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தர் வந்து அங்க ஒரு பிளேட் எடுக்க சொல்றாரு. பிளேட்டுக்கு அவர் ஒரு பேர் சொல்றாரு. ஏன்னா அவரு வேற ஒரு ஊர்லேருந்து வந்திருப்பார்ல. ஸோ அவர் ஒரு பேர் சொல்றாரு. இவனுக்கு புரியல. உடனே அங்க இருந்த ராணா வந்துட்டு, "சின்ன பிளேட்ட தான்யா அவர் சொல்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராணா எடுத்து குடுக்குது. இவனுக்கு இப்படியே மண்டலாம் குழம்பி போகுது. ஒரு கட்டத்துல நறுக்கி குடுத்த அந்த உருளைக்கிழங்கு வந்து தோலோடையும் பெருசு சைஸா அப்படி மாறி மாறி வந்துட்டு, உடனே அந்த பையன் என்ன சொல்லி போடுறான், எடுத்து அப்படியே குப்பை தொட்டியில கொட்டிடுறான். "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்கிறப்ப, "நீ இந்த மாரி பண்ணிட்ட. நீ வந்து வீட்டுக்கு போ" அப்படின்றான். வீட்டுக்கு போனோனே, "ஐய்யய்யோ! என்னால முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு காகு சொல்றப்ப, "தம்பி நான் எனக்காக சொல்லலப்பா. நான் சீரியஸாவும் சொல்லல. சரி நான் வந்து உன்ன வந்து ரூடா திட்டணுங்கிறதுக்காக சொல்லல. உன்னால பாரு உன் கால பாரு நடுங்குது. நீ இதுக்கு மேல நீ தாக்கு பிடிக்க முடியாது. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு" அப்படிங்கிற மாரி அதனால சொல்லிட்டு போயிறாரு. "நானே ஒர்க்லாம் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு. இவன் உடனே, "இல்ல, இல்ல நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படி வைப்பான். பக்கத்துல இருந்த கேரட்டு, குண்டான் எல்லாம் கீழ விழுந்துரும். முடிஞ்சுச்சு கோஸ். எல்லாரும் அவன் வேலைய பார்த்துட்டு இருப்பான். காய் மட்டும் அப்படியே வெறுப்புல இருப்பான். ஒரு மாரி எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருப்பான். காய் ஏன்னா அவன் தான் வந்து கூட்டு வந்தான். வேற எந்த ஒரு செஃப்பும் கூட்டு வரல. ஸோ அவன் கூட்டு வந்த செஃப் இந்த மாரி பண்றத பார்த்துட்டு ஒரு மாரி காய் கொஞ்சம் இதா இருப்பான். அப்ப வந்து என்ன பண்றது தெரியாம வெளில போய் உட்காந்துட்டு இந்த மாரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். ஒரு மாரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா உட்காந்து எல்லாம் சொதப்பிட்டோம். எனக்கு ஒரு மாரி அசிங்கமா போயிட்டுங்கிற மாரி காகு உட்காந்து புலம்பிட்டு இருப்பான். அப்ப நெனி வந்துருவா. "இந்த பாருப்பா தம்பி டைம் ஆயிட்டுப்பா. ஸ்டாஃப் மீல் ரெடி பண்ணணும்ப்பா" அப்படிங்கிற மாரி. "உன்னால பண்ண முடியும்னா சொல்லு. இல்ல முடியலன்னா பிரச்சனை இல்ல. வேற இடத்துல பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இங்க எல்லாருமே வந்து டயர்டா தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப, "எப்படி இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும்" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, ஆ இவன் சொல்றான். யோசிக்கிறான். இவன் "நீங்க ஒரு தடவ திரும்பி சொல்லுங்க" அப்படின்னோனே, "எல்லாரும் இங்க டயர்டா இருப்பாங்கப்பா. எல்லாருக்கும் எப்படி இருந்தாலும் ஸ்டாஃப் மீல் பண்ணணும்ப்பா" அப்படின்னு இவன் சொன்னோனே, இவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கிறான். என்ன அப்படின்னா, எல்லாரும் டயர்டா இருப்பாங்க. டயர்டா இருக்கிற டயத்துல, எது சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுங்கிற மாரி இவன் நெனச்சுட்டான். ஸோ அப்படி இருக்கிறனால சிம்பிளான டிஷ்ஷ பண்ணிருவோம் அப்படின்ற மாரி இவனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ அதனால என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு நார்மல் பொட்டேட்டோ மீட்டுங்கிற ஒரு ஸ்டாஃப் மீல் பண்ணிடுறான். அது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடு. ஆனா அது யூசுவலானது. நார்மலாவே சின்னதாவே பண்ணலாம் சும்மா. அப்படிங்கிறப்ப இவன் பண்றான். ஏற்கனவே நறுக்கி வச்ச அந்த இது எல்லாத்தையும் வச்சுட்டு, அவர் தூக்கி போட்டார்ல, அந்த உருளைக்கிழங்கையும் தூக்கி வச்சுக்கிட்டு வச்சு பண்ணிட்டுருக்கான். பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் பரிமாறுறப்ப இந்த மாரி ஒருத்தன் கேட்குறான், "ஏய் இது ஏன்டா பண்ண? இதெல்லாம் சாப்பிட்டு தான் அலுத்து போயிட்டுறா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடும் இதோட அப்படியே கன்டின்யூ பண்றேன். இந்த சேனல் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி கன்டென்ட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்கு? இந்த அனிமி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க் யூ.